தமிழக வெற்றி கழகத்துல எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுகல 234 தொகுதியில் டெபாசிட் பண்ண நாங்க தேர்தலை பார்த்தலாம் பயப்படல. திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல்னு சொல்லி. உண்மையிலேயே இவங்கலாம் பாப்பா மாடல். நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தாவேகா வேறு, தமிழ்நாடு வேறல்ல. பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம், இது வெறும் ட்ரெய்லர். இந்த கரூரோடைய கண்ணீரோடைய பாவத்துக்கு கோலத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. இப்ப சினிமா தொழில் என்னாச்சு பாருங்க. ரெட் ஜெயின் கம்பெனி ஏதாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுதா? பண்ண முடியாது. உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, எழுதி வச்சுக்கோங்க. திமுக தீய சக்தி குடும்பம் ஊழலுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த தீய சக்தி எதிர்க்க அதிமுகவை உருவாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது திரு உதயநிதி அவர்கள் சொன்னாருங்களே, என் மகன் 25 வருஷமா உறுப்பினரா இருந்தாரு, அதனால டக்கு நான் இளைஞர் தலைவர் ஆகிட்டேன். கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். அதனால் பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களினுடைய வாசனையோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஆகினால இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, எதிர்கொண்ட முதல் தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசியல்ல சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி, தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் நெஞ்சிலே குடி வைத்திருக்கும் ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக குடும்பத்திலே இன்றைக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கனவுக்கு ஒரு பாதை கிடைத்திருக்கிறது. எளிய மக்களின் குரலுக்கு செவிமடுக்க ஒரு இயக்கம் கிடைத்திருக்கிறது. நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற ஒரு களம் கிடைத்திருக்கிறது. மாற்றத்தை விரும்பிய ஒவ்வொரு மனசுக்கும் நமக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான தொண்டர்களை, இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல தோழர்களாக அரவணைக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்பு உள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மலர்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. தாவேகா வேறு, தமிழ்நாடு வேறல்ல என்ற மக்களின் தீர்ப்பை மனதிலே ஏந்தி வரவிருக்கும் எல்லா தேர்தல்களிலும் இனி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். உறுதியான அந்த ஒற்றை தலைமையிலே நாம் பயணித்து வெற்றி வாகை சூடுவோம். உங்களுக்கு துணை நிற்போம், உழைப்போம். எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்திட உழைத்திடுவோம். ஒரே ஒரு தகவல், பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். ஏன்னா நீங்க புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. 7 மணி நேரம் பயணித்து புதுக்கோட்டையும் திருச்சியும் தஞ்சையும் டெல்டாவும்
பெரம்பலூரும் இன்னைக்கு நாகப்பட்டினமும் சிவகங்கையும் இன்னைக்கு இங்க வந்திருக்கு. இது வெறும் ட்ரெய்லர். நீங்கள் தலைமையிடம் அனுமதி வாங்கி கரூரும் சேர்த்து, அது எப்போது உடன்படுறது சேர்த்து மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதி பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை அதிமுகவை வழிநடத்திய பொழுது எதற்காக என்ன சொல்லி வழிநடத்தினார்கள்? இந்த திமுக தீய சக்தி குடும்பம் ஊழலுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த தீய சக்தி எதிர்க்க அதிமுகவை உருவாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது வழிநடத்தியவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? புரட்சி தலைவி அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சட்டமன்றத்தில் மரபை பத்தி பேசுறாங்க. புரட்சி தலைவி அவர்களை சேலையோடைய இழுத்து கிழிச்சது யார்? இதே திமுக. ஜெயிச்சு முடிச்ச உடனே அங்க ஒரு குடும்ப கட்சி இப்பொழுது இபிஎஸ் அவர் கூடிய விரைவில் கூட்டணி அறிவிக்க போறாங்க. ஒன்னு உள்ளாட்சி தேர்தல் அப்ப இருக்கும், இல்லன்னா லோக்சபா தேர்தல் இருக்கும், மக்களவை தேர்தல் இருக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது டெல்லியோடைய சப்போர்ட்டும் பிஜேபியோட சப்போர்ட்டும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையை தவறா தமிழ்நாட்டில் உருவாக்கிட கூடாது. அப்படி சேரும் பொழுது ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் ஆல்ரெடி இங்க மூவ் ஆயிட்டாங்க. தமிழ் வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க அந்த முடிவு எடுக்க போது முன்னாடி. அப்ப நாளைக்கு அதிமுக வெறும் பேப்பர் லெவல்ல இருக்கும். அப்ப இபிஎஸ் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் சேரும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் திரு இபிஎஸ் அவருடைய அதிமுக வேலை செய்யறதுக்கு ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. அவருடைய மகனும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருப்பாங்க. இன்னொரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்யவே தெரியாது. அவங்களை விட்டுருவோம். இப்பயே தீர்மானம் போடுறாங்களாம், திரு மிதுன் அவர்கள் கட்சியை வழி நடத்தணும், இளைஞர் அணி தலைவர் ஆகணும். அதுல அவர் சொல்றாரு, அன்னைக்கு பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு இபிஎஸ் அவர்கள், என்னுடைய மகன் ஒன்லி உறுப்பினர் தான், அரசியல் ஆசைனா எதுக்கு நீங்க உறுப்பினரா வச்சுக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா? திரு உதயநிதி அவர் சொன்னாருங்களே, என் மகன் 25 வருஷமா உறுப்பினரா இருந்தாரு, அதனால டக்கு நான் இளைஞர் தலைவர் ஆகிட்டேன், அதனால சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அதனால துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இதே கதை தான் அடுத்து இபிஎஸ் அவர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா மக்கள், எல்லா மாவட்ட செயலாளர்களும், எல்லா முன்னாள் அமைச்சர்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது குற்றச்சாட்டு அல்ல. 2 பேரும் சேரணும்னு சொன்னது யார் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய அகில இந்திய தலைவர் திரு பேபி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறோம்னா அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போது அதனால நாங்க இருக்கிறோம்னு சொன்னார். திரு சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் தமிழ்நாட்டில் அவர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு புடலங்கா கூட்டணி உருவாக்குவீங்க, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோமா? இது சொன்னது யாரு? தமிழக வெற்றி கழகமா? இல்லை. 10 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஐஎம்எல் தலைவர் சொல்றாரு, என்ன கூப்பிட்டாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என் சப்போர்ட் கொடுக்க சொன்னாங்க. முதல்ல 2.5 வருஷம் அவங்க முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், அடுத்து உதயநிதி முதலமைச்சர். என்ன ஒரு சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய அநியாயம்! இதை எதிர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் குரல் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுக 47 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ அப்பயே குரல் கொடுத்தாங்க, திமுக சேரக்கூடாது. சொன்னது கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, சொன்னது ஐஎம்எல் மட்டும் கிடையாது, உண்மையான மக்கள் தலைவருடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும், கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும், அண்ணன் சி.வி. சண்முகம் அண்ணன் அவர்களும் எல்லோரும் இணைந்து திமுகவுடன் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களை பதவி விட்டு நீக்கிறதுக்கு எப்படி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் பதவிக்கு நீக்கணும்னு நினைச்சாரோ, கடைசியில் அவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும் மட்டும்தான் இருக்க போறாங்க. இங்க ஒரு அப்பா மகன், அங்க ஒரு அப்பா மகன், 2 பேர் 4 பேர் முடிச்சிடலாம். தலைவர் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் 4 பேர் முடிஞ்சிருவாங்க. அப்ப இயற்கையாகவே குரல் கொடுத்தது உள்ள இருந்துட்டு அதிமுக குரல் கொடுத்தது ஒரு 20-25 எம்எல்ஏ. அக்கா வந்திருக்காங்களே மதுராந்தகத்தோட எம்எல்ஏ ஒரு 4 பேர் ரிசைட் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. அந்த குரல் கொடுத்ததுடைய வெளிப்பாடு அப்பையும் அதிமுக பொதுச்செயலாளருடைய காதுல உழுவல. அதனாலதான் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாங்க தைரியமா. 10 நாள் அவர் எம்எல்ஏ ரிசைன் பண்ண அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, புரட்சி தலைவி அம்மா கிட்ட நான் வளர்ந்தேன், எனக்கு பேர் வச்சதே புரட்சி தலைவர் தான், அம்மா புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாங்க. மதுராங்கத்தோட எம்எல்ஏ நம்ம சகோதரி சொன்னாங்களே, புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாங்க. எப்படி நான் திமுகவோட சேரும் போது நான் எப்படி அந்த கட்சியில இருப்பேன்? தைரியமா கையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க குதிரை பேர் நடத்துறேன்னு. குதிரை பேர் நடத்துறது யாரு? எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல,
எங்க மக்களை கை வச்சிக்கல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கினார் அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன். எல்லா உண்மைகளும் வரும். இதை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த 10 நாளா தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 234 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒருத்தரும் காசுக்காக இங்க வரல. புரட்சி தலைவர் அம்மாக்காக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும், அதாவது திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்றதுக்கு முன்னாடி இஸ் a political stand, இஸ் a political strategy. எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகவில் இணைக்கப்பட வேண்டும். இது ஒரு தலைமைக்கான நம்பிக்கை, ஒரு தலைவருக்கான நம்பிக்கை, தன்னுடைய எதிர்காலத்துக்கான நம்பிக்கை தமிழக வெற்றி கழகம் என்பதை அதிமுகவுடைய கிளை, ஒன்றியம், மாவட்டம், நகரம், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் திமுகவும் அதிமுக உடைய பொதுச்செயலாளர் அடிச்சு வச்சிருக்க மேல காசுல இங்க கிடையாது. நாங்க எளிமையா இருக்கிறோம். இன்றைக்கும் அமைச்சர்கள் ₹1 ஒரு துறையில வாங்கல. ஒரு துறையில ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் காசு வாங்கிட்டாங்க. சொல்லுங்க பாப்போம் திரு மு க ஸ்டாலின் அவர்களே. அப்ப ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாற்றத்தை மக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஊழல் இல்லையே. ஆன்லைன்ல பட்டா கிடைக்குது, டிடிசிபி போனா அப்ரூவ் கிடைக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனா காசே இல்லாம இன்னைக்கு இல்ல நிலம் வந்து பதிவு பண்றாங்க. நெடுஞ்சாலை துறையில ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், பொதுப்பணித்துறையில் ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், போக்குவரத்து துறையில் ஊழல் கிடையாது. அப்ப மக்கள் மகிழ்ச்சிய ஆவற நேரத்தில் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. இப்ப இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி அண்ணனும் சரி அமைச்சர்களும் சரி ஒரு துரும்ப கை வச்சீங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுக 234 தொகுதியும் டெபாசிட் பண்ண. நாங்க தேர்தலை பார்த்தலாம் பயப்படல. ஆட்சியை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கும் ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறதுக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் இயற்கையா இணைய போறாங்க. அப்ப கரூருங்கிறது எங்களுடைய 41 குடும்பத்துக்கான எங்க தலைவர் கரூர் வரும் பொழுது, கூடிய சீக்கிரத்தில் கரூர் வரும் பொழுது எங்க தலைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எங்களோட உறவுகளுக்கு. அப்ப இது வரைக்கும் அண்ணன் விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கிறேன், அண்ணன் இந்த கரூர் மக்களை பணத்தாலையும் ரவுடிசத்தாலும் பிடிச்சி வச்சிருக்காங்க. எங்களுடைய மாவட்ட செயலர் இங்க மதி இருக்கிறார். இந்த சூழ்ச்சி வளையத்துல செந்தில் பாலாஜி வேணுக்குன்னு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில தள்ளினார் எங்களுடைய மதிய. மிகப்பெரிய தியாகம். தமிழக வெற்றி கழகம் ஈஸியாலாம் ஜெயிக்கல. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆகணும் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கடைசி 15 நாள்ல ஏன் எங்களுடைய தலைவர் எல்லா ஊருக்கும் போலன்னு தெரியுமா? உங்களுக்கு உண்மையை சொல்றேன். எந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் போக முடிஞ்சிச்சு. திருப்பூர்ல போகும்போது காவல்துறை சப்போர்ட் இல்ல, திடீர்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி திருப்பியும் அங்க இருக்க காவல்துறை அழுத்தம் கொடுத்து அவர் திருப்பூர் போகும்போது போலீஸ் எல்லாம் விலகிருங்க, 10 லட்சம் பேர் திருப்பி மக்கள் கூடட்டும், திருப்பி அவங்க இடிச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டாம்பிட் ஆகட்டும், இப்படி ஒரு சூழ்ச்சி. அதனாலதான் கடலூர் கேன்சல் பண்ணப்பட்டது, கிருஷ்ணகிரி கேன்சல் பண்ணப்பட்டது. சோ திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு ஸ்டாம்பிட் உருவாகட்டும், காவல்துறை எதுவும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு எஸ்ஓபி போடட்டும். அதனாலதான் 14 ஊருக்கு பிளான் பண்ணதை எங்களுடைய தலைவரால போக முடியாத சிச்சுவேஷன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல காவல்துறை சப்போர்ட் கிடையாது. இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரிய வைக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறை எஸ்பியா இருக்கும் பொழுது யாரெல்லாம் 2000 போலீஸ்க்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தலைவர் போகும்போது எல்லாரும் விலகி போயிடுவாங்க போலீஸ். கடைசியில் ஒரு 10 லட்சம் மக்கள் நிற்கும் போது ஏதாச்சும் ஒரு திருப்பியும் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பியும் பழிய தூக்கி எங்களோட தலைவர் மேல போட்டுருவோம். இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. அதனால்தான் கரூருடைய இறப்புக்கு பின்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த தாய்மார்களும்
ஒன்று திரண்டாங்க எங்க தலைவர் பின்னாடி, இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீருடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆக வேண்டியதான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. நாங்க ஓப்பனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். அப்ப ஒட்டுமொத்த ஊழலையும் உருவாக்கிட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்துட்டு சோபா மாடல் ஆட்சி, ஒவ்வொரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு 50 கோடி கொடுத்து தாவேகாவோட எம்எல்ஏ தூக்கலாமா, ஆட்சியை மாத்தலாமா, எல்லா திருட்டு வேலையும் பண்றது திமுக. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க திமுக. இதுக்கு தமிழர்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும் தெரியும். சட்டசபையில சொன்னோம், 4 நாள் உட்கார்ந்துகிட்டு வாயத்தரங்க சிஎம் வாயத்தரங்க சிஎம் கருப்பு பேட்ச் கொண்டு வராங்க. 4வது நாள் தான் 4வது நாள் 30 நிமிஷம் பேசினார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிளாஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்ப தமிழக அதிமுகவுடைய தொண்டர்கள், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள், தமிழக வெற்றி கழகம் ஒரு குடும்பம் மாதிரி. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மதிய அவர்களா இருக்கட்டும், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பர்வேஷாவா இருக்கட்டும், எல்லோரும் இதுவரையும் கட்சி சண்டையோ கட்சி பாலிடிக்ஸோ ஒருத்தர் குறை சொல்லி வளர்றதோ கிடையவே கிடையாது. ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம். நாங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். ரமேஷ் பேசுறாரா, நல்லா பேசுறப்பா, மேலவா. எங்க தலைவர் அப்படிதான், பேசி முடிச்ச உடனே அர்ஜுன் நீங்க நல்லா பேசுனீங்க அர்ஜுன் அப்படின்னு ஒரு தைரியமான தலைவர். அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கு இந்த கட்சியில. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஒன்றிணையணும். இங்க சென்னையில மட்டும் ஒன்றிணையக்கூடாது, மாவட்ட லெவல்ல ஒன்றியம், கிளை கழகம் எல்லாத்திலையும் ஒன்றிணையணும். அதுக்கான பக்குவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்களுக்கும் இருக்கும். நமக்கான ஒரு குறிக்கோள், கனவு இருக்கு. ஆட்சிக்கு வந்துட்டோம், என்ன குறிக்கோள்? இதுதான் குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமா கொள்ளடிச்சு இது வரைக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுக்கல. குழாயில தண்ணி கிடையாது, சரியா கரண்ட் கிடையாது, சரியா ரோடு கிடையாது. அப்ப இந்த எளிமையான பணிகளை செய்யறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் ஒரு ஊழலா மாத்தி கடைசி ஒரு 40 கோடி கொடுத்து மக்கள் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியல, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஏன் பண அரசியல் விரும்ப மாட்டேங்குது? தமிழரோட நோக்கம் என்ன? திமுக ஆல்ரெடி 40 கோடி 30 கோடி கொடுத்து தோத்துட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் முதலமைச்சருடைய வழியில் பணம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பணம் வச்சுதான் திமுக தோத்துட்டாங்களே. இன்னுமே நேர்மையான அரசியலை தலைவர் வழியில் செய்யணும். எல்லாரும் முடிவு பண்ண, தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய தலைவர் வழியில் நேர்மையான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் கொள்கைக்கான அரசியலையும் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கான அரசியலிருந்து வெளியே போயிட்டாங்க. திரு செந்தில் பாலாஜி, திரு வேலு, திரு நேரு, அவங்களுக்கு கொள்கை அரசியல் என்னன்னு தெரியாது, ஊழல் அரசியல் மட்டும்தான் தெரியும். திமுக கொள்கை அரசியல் வெளியே போயிட்டாங்க. அதிமுக இபிஎஸ் அவர்கள் கொள்கையினால என்னன்னே தெரியாது. அப்ப தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் உண்மையான பெரியார் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளையும் காமராஜர் கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி இருக்கு. அதற்கு அரசியல் வெற்றி முக்கியம், தேர்தல் அரசியல் முக்கியம். அந்த தேர்தல் அரசியலுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தேர்தல் அரசியல் தெரிந்த நிர்வாகிகள் ஒரு இணைப்பு தேவை. தமிழ்நாட்டை உருவாக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி வேண்டும், அடித்தளத்தில் ஒரு கட்சி வேண்டும். அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவுடைய இயற்கையாவே ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. திமுக பார்த்து போக மாட்டாங்க. அதனால நமக்கான குறிக்கோள் ஊழல்னா என்ன? மக்களுடைய பணத்தை சுரண்டாம உண்மையான ரோடு போடணும், உண்மையான பில்டிங் கட்டணும், நல்ல தண்ணி கொடுக்கணும், நல்ல கரண்ட் கொடுக்கணும். இன்னும் இது நடைமுறைப்படுத்தப்படல. இந்த குறிக்கோளோட நம்ம எல்லோரும் ஒன்றிணைவோம். கரூரை இந்த ரவுடி கூட்டத்திலிருந்து, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கரூர் கேங், கரூர் கம்பெனி என்னெல்லாம் முடக்குறாங்க? மணல் வியாபாரம், அப்புறம் டூப்ளிகேட் சரக்கு, அப்புறம் பாரு, வேற என்ன பிசினஸ், பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒட்டுமொத்த காசையும் இபி டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஊழல், நிலக்கரி ஊழல், ஒட்டுமொத்த காசையும் 5000 10,000 கோடி வச்சுக்கிட்டு
கரூரை ஒரு ரவுடி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இதை முதல்ல ஃப்ரீ பண்ணி விட்டு மக்களை ஜனநாயக பூர்வமா வாழணும். எங்களுடைய குறிக்கோள் அந்தந்த தொழில் பண்றவங்க நிம்மதியா தொழில் பண்ணணும். இப்ப சினிமா தொழில் என்ன ஆச்சு பாருங்க. ரெட் ஜெயின் கம்பெனி ஏதாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுதா? பண்ண முடியாது. இந்த 5 வருஷத்துல பண்ண சொல்லுங்க பாப்போம். ஏன்னா கருப்பு பணம் கிடையாது. 2000-3000 தேட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தந்த தொழில் செய்யறவங்க நிம்மதியா தொழில் செய்யணும். எந்த அமைச்சர்களும் போயிட்டு அவங்க கிட்ட காசு கொடுங்க, கமிஷன் கொடுங்க, உங்களை மிரட்டுவோம். அப்படி திமுக இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தில் இப்ப இருக்கா? இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கா? ஒரு ஊழல் கிடையாது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவங்க தொழில் அமைதியா செய்யணும், நேர்மையா செய்யணும். அப்ப எங்களோட தலைவர் எல்லாரையும் தொழில் செய்யறதுக்கும் அவங்களுடைய தொழிலை நேர்மையா செய்யறதுக்கு எந்த விதமான அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு அரசியலை உருவாக்கி இருக்கார். இது எவ்வளவு பெரிய மாற்றம். இந்த மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடுக்க முடியல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வை லைவ் பண்ணதே கிடையாது 50 வருஷத்துல. தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது லைவ் போட்டாங்களா? திரு மு க ஸ்டாலின் ஜனநாயகத்தை பத்தி பேசுவார், லைவ் போட்டாங்களா? பத்திரிகையாளர் பார்த்து கேட்கிறேன், லைவ் பண்ணாங்களா? ஏன்? எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு முதலில் அவர் மீது நம்பிக்கை இருக்கு. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறதா வெளிப்படைத்தன்மையோட இருப்பாங்க. அதனால அதிமுகவுடைய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்கிறோம். இது நம்மளுடைய குடும்பம். தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி கிடையாது, இது ஒரு குடும்பம். எல்லாருக்குமான ஒரு எதிர்காலம் இங்கே உருவாக்கப்படும் என்கிறதை சொல்லி நம்மளுடைய கொள்கை வழியில் எப்பொழுதும் நடப்பணுங்கிற உங்களுடன்